ஒரு 10 நாளாக தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டு இருந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். அதனால லீவு தானே அப்படின்னு சொல்லி மேட்டூருக்கு போய் நல்லா மீன் சாப்பிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலான்னு பிளானு. இப்படி தூங்கி எந்திரிச்சு காலங்காத்தால பார்த்தா இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்குது. இந்த மழையில எங்க போறது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியாம எல்லாம் குழம்பி போய் நாங்க உட்காந்துட்டு இருந்தோம். சரி, ஒரு வழியா கொஞ்சம் கொஞ்சமா மழை விட்டுச்சு. மழை விட்டதுக்கு அப்புறம் அப்படியே இயற்கை எழில்மிகு அழகான இடத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே போன மேட்டருக்கு. வெட்டி குழம்பு கட்டுறது குழம்பா ஜிலேபி குழம்புக்கு ஜிலேபி இல்ல அது நாங்க தனியா எடுத்துறோம் தெரியும் நல்லா அது வந்து அங்க போட்டு அவர் தனியா அது வேற இதே எத்தனை ஜிலேபினா ரெடி ஜிலேபி நமக்கு பெரிய ஜிலேபி என்னோட வெறியில இருக்கு விரை போட சொல்லு என்னோட போய் விரை போட சொல்லு சோறு பார்த்து வடிச்சு விட்டுரு வேகணும். ஆமா போடலாம். இந்த குழம்பு வச்சு வந்துடும். மழை தூரலையே அங்கிருந்து மொல்ல பொறுமையா வந்து ஆபீஸுக்கு வந்துட்டோம். சரி, ஆபீஸுக்கு வந்து மீன் என்ன மீன் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஜிலேபி தான் 2 கிலோ இருந்துச்சு. பாறை மீன் கிடைக்கல. சரி, எங்க போனா சரி பாறை மீன் லோக்கல்ல வாங்கிக்கலாம்னு ஜிலேபி 2 கிலோ எடுத்துட்டு
ரெண்டையும் சரி சமயம் வெட்டி பாதி குழம்புக்கும் பாதி வறுவலும் போட்டாச்சு. இதில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு தலை தான் வேணும்னு சொல்லி குழந்தைங்க மாதிரி அடம் பிடிச்சி தலை வாங்கி பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அவர் பாருங்க நீங்கள் சாப்பிட்றத அப்படியே முள்ள அந்த இயற்கையை நச்சிச்சுட்டே நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். கடை நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே தான் செஞ்சேன். ஃபஸ்ட் நாள் இங்கே கொடுத்தேன். ஃபஸ்ட் நாள் நல்லா இல்லைண்ணா. திருப்பி 2வது டைம் வரக்குள்ள வெங்கடேஷ் நாளெல்லாம் அதே கடையில் கொடுத்தோம். சூப்பராக இருக்குதுன்னு குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்குது. இங்கே நல்லா இருக்குது.